என்னதான் சிஎஸ்கே எல்எஸ்டி கூட விளையாடி அவங்களோட 2வது வெற்றியை பதிவு பண்ணாலுமே அடுத்தடுத்து வரப்போற மேட்சஸ் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்லலாம். அது என்னென்ன மேட்சஸ், சிஎஸ்கே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் உங்க விஜய் திவ்யா, இது உங்க எஸ்கே டெலிவிஷன். இது ஐபிஎலோட 18th சீசன். சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் வின் பண்ணி அடுத்தடுத்த போட்டிகள்ல கண்டினியூஸா அவங்க தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க 7வது போட்டியில திரும்பவும் அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து புள்ளிப்பட்டியல்ல கூட கடைசி இடத்துல தான் இருக்காங்க. அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள்ல கூட 10வது இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து வரப்போற 2 மேட்சுமே சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அது என்னென்ன மேட்ச்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிஎஸ்கே விளையாட போற அடுத்த 2 மேட்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி நம்ம கொஞ்சம் பாத்திரலாம். குஜராத், டெல்லி, ஆர்சிபி, லக்னோ இவங்கெல்லாம் 8 புள்ளிகள் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 4 பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி 6வது இடத்துல பஞ்சாப், கேகேஆர் 6 புள்ளிகள் எடுத்து 6வது பொசிஷன்ல இருக்காங்க. 7வது, 8வது, 9வது இடத்துல எந்தெந்த டீம் இருக்குன்னா ராஜஸ்தான், ஹைதராபாத், சிஎஸ்கே, மும்பை இவங்கெல்லாம் 7வது, 8வது, 9வது, 10வது இடத்துல இருக்காங்க. அதாவது நம்ம சிஎஸ்கே தான் 10வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ், ஹைதராபாத், சிஎஸ்கே இது 3மே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க எல்லாருமே 7வது, 8வது, 9வது பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் இந்த 3 டீமுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, யாரு பிளே ஆஃப் போறா, யாரு வெளியேற போறான்னு தான். ஆமாங்க, அடுத்து வர போற மேட்சஸ்ல எந்த டீம் அதிகமா பாயிண்ட்ஸ் இருக்குதோ அவங்க பிளே ஆஃப் குள்ள போயிடுவாங்க. யாரு கம்மியான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ போட்டியில இருந்து வெளியேறிடுவாங்க. இப்போ இவங்க 3 பேத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து இவங்க யார் கூட யார் மோதிக்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ்க்கும் ஏப்ரல் 17 அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு மும்பைல. அதே மாதிரி அடுத்து அதே மும்பை இந்தியன்ஸ்க்கும் நம்ம சிஎஸ்கேக்கும் ஏப்ரல் 20 அன்னைக்கு மேட்ச் இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கும் மும்பைக்கும் ஏப்ரல் 23 அன்னைக்கு ஹைதராபாத்ல மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கும் திரும்பவும் ஏப்ரல் 25 சென்னையில மேட்ச் இருக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப கம்மி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஐபிஎல் விட்டு வெளியேறிடுவாங்க. பட் இந்த 3 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டீம்னு வெளியே பரவலா பேசிட்டு இருக்காங்க. இதுல எந்த டீம் வெளியேறும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் மும்பை இந்தியன்ஸோ இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோ 2 இல்ல 3 தோல்வியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆஃப் குள்ள போக மாட்டாங்க, தொடர்ல இருந்து வெளியேறிடுவாங்க. ஆனா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 போட்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க 2 போட்டியுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா பிளே ஆஃப் குள்ள போற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மும்பை போவாங்களா, சிஎஸ்கே போவாங்களா, இல்ல ஹைதராபாத் போவாங்களா? உங்களுக்குன்னு ஒரு சஜஷன் இருக்கும்ல, அந்த சஜஷன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க.